السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் பிறந்து 2 தினங்களை நாம் தொட்டு 3வது நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். ஹிஜ்ரி 1448வது ஹிஜ்ரி வருட பிறப்பு பிறந்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது சார்ந்த செய்திகளை, வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொரு வருடமும் இது போன்ற கால சூழ்நிலைகளில் நாம் விவரிக்கின்றோம். ஹிஜ்ரத் என்பது அது ஒரு பெரும் தியாக பயணம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த ஹிஜ்ரத் நடைபெற்றது. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தினுடைய இந்த வரலாறு இன்று வரை உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம்தான். அருமையானவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மாதம் எது என்ற பிரச்சனை வரும் பொழுது அதை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறுபட்ட மார்க்க அறிஞர்களை அழைத்து பல ஆலோசனையின் அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களும் ஒரு கருத்தை முன்வைத்து இதை இஸ்லாமிய வருடமாக முன்வைக்கலாம் என்று பல காரணங்கள் கூறப்பட்டது. அதில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்ட அந்த நிகழ்வு, இப்படியாக பல நிகழ்வுகளை முன்வைத்து பல மார்க்க அறிஞர்கள் இதை இஸ்லாமிய மாதமாக வருடமாக நாம் கணிக்கலாம் என்ற ஆய்வுகளில் இறங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்தில்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே 13 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு மதீனா நகரத்திற்கு நாடு துறந்து சென்ற இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம்
இதை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டு உதயமானது. அதை மையமாக வைத்துத்தான் முஹர்ரத்திலிருந்து துல்ஹஜ் வரை இஸ்லாமிய மாதங்கள், இஸ்லாமிய நாட்கள் கணிக்கப்பட்டது. பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களுடைய எழுச்சிக்கு காரணமாக அமைந்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபா தோழர்களும் மேற்கொண்ட இந்த மதீனாவினுடைய பயணம். இந்த பயணத்துக்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் ஹிஜ்ரி ஆண்டாக அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றளவும் இஸ்லாமிய வரலாறு உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த ஹிஜ்ரியுடைய இந்த வரலாறுகள் தான். பொதுவாக வரலாறுகள் மிக முக்கியத்துவமானது. அது எப்பொழுது நடைபெற்றது, என்ன அந்த நேரத்தில் நடந்தது என்ற விஷயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பத்ருடைய யுத்தம் எப்பொழுது நடைபெற்றது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது. உஹதுடைய யுத்தம் எப்பொழுது நடைபெற்றது? ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. ஃபதஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. இப்படி வருடங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறுபட்ட நபிமார்கள் குறித்து, அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்ற செய்திகளை நபிமார்கள் சார்ந்த, அவர்கள் வரலாறுகள் சார்ந்த செய்தியாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்திருக்கின்றார். சய்யிதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது, அது குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு, அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஓதுவதற்கு முக்கியத்துவமான சூரா அதில் கூறப்பட்டு இருக்கின்றது. குகைவாசிகள் அதிலே தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இளைஞர்கள் தங்கி இருந்த அந்த குகையினுடைய வரலாற்று செய்தி, அவர்கள் எத்தனை காலங்கள் அந்த குகையிலே தங்கி இருந்தார்கள் என்பது குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது சலாச மிஅத்தி சினீனின் வஸ்தாது திஸ்ஆ, குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது 309 வருடங்கள் அந்த குகையிலே அவர்கள் தங்கி இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றார். அதே போன்று சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி, சிதிலம் அடைந்து போன ஊரை உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த ஊரை எப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மீட்டி எடுப்பான் என்ற கேள்வி அவர்களுக்கு வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தூங்க வைத்தார். அருமையானவர்களே, அவர்கள் எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் தூங்கினார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது மீஅத ஆமா, அவர்கள் 100 வருடங்கள் தூங்கினார்கள். அல்லாஹ் 100 வருடம் அவர்களை தூங்க வைத்தான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை பதிவு செய்திருக்கின்றார். ஆக வருடங்கள் என்பது வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவமானது. நம்முடைய வாழ்நாட்களுக்கும் அது மிகவும் முக்கியமான நிகழ்வு. பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் சில நாட்களை நாம் நினைவு கூறுகின்றோம். நம்முடைய தேசமான இந்திய தேசத்திலே சுதந்திரம் கிடைத்தது 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் என்று அதை விழா எடுத்து கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வுகள் நம்மிடத்திலே இருக்கின்றது.
எனக்கு எப்பொழுது திருமணம் நடந்துச்சு, அதை ஏன் அஜத்து கேட்குறீங்க? அது வாழ்நாளில் ஒரு பிழை. அருமையானவர்களே, திருமணம் நாள் எப்பொழுது நடைபெற்றது என்பதை ஒவ்வொரு நபர்களும் இந்த நாள், இந்த தேதியில், இந்த கிழமையில், இந்த வருடத்தில் என்று நாம் தெல்ல தெளிவாக மனதில் பதிய வைத்து அந்த நாட்களை கொண்டாடக்கூடியவர்களும் உண்டு. இதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய வருடம் என்பது ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக பிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன கிடைத்தது? ஒவ்வொரு வருடமும் அது சார்ந்த வரலாறுகளை நாம் தெரிந்திருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த உலகிற்கு என்ன பலன் கிடைத்தது என்ற செய்தியை நாம் பார்ப்போம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்துக்கு ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது அகதிகளாக அவர்கள் சென்றார்கள். அவர்கள் அகதிகளாகத்தான் சென்றார்கள். ஆனால் அவர்கள் மதினமா நகரத்திற்கு போனதற்கு பிறகு அதிநவீன நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெரியோர்களே, சகோதரர்கள், மக்கமா நகரம் அன்றைய காலகட்டங்களிலே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் உயிர் வாழ்வதற்கு கூட தோதில்லாத ஒரு நகரமாக, உயிர் வாழ்வதற்கு கூட பெரும் போராட்டத்தை, பெரும் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்திற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த மதினமா நகரத்திற்கு சென்றதற்கு பிறகுதான் மனித குலம், உலக மக்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுதலை உருவாக்கி தந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகுதான் அதிநவீன நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்தில் வாழக்கூடிய, இனிமேல் வாழ இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்ற நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இன்று உலகம் முழுக்க வாழக்கூடிய மக்கள் சுயநலம் மிக்க நபர்களாக வாழக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. சுயநலம் மிக்க உலகமாக மாறி போய் இருக்கின்றது. ஒருத்தர் அடிபட்டுட்டாரு, உடனே அடிபட்ட உடனே அது அவருக்கு முன்னுதவி செய்து அவரை காப்பாற்றுவதற்கு முன் வரக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பிலே பதிவு செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சுயநலமிக்க உலகமாகத்தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த உயிர் போய்கொண்டு இருக்கின்றதே, அதற்கு முதலுதவி செய்து அந்த உயிரை காப்பாற்றுவோம் என்ற சிந்தனை இல்லை. அதன் மூலமாக அதை வீடியோ எடுத்து அதை உலகத்திற்கு பறைசாற்றி அதன் மூலமாக தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சுயநல உலகமாகத்தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத் பயணங்களில் பல தியாகங்கள் அங்கே பொதிந்திருக்கின்றது. தியாகம் இருந்ததால் தான் விடுதலை கிடைத்திருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், இன்றும் வருடந்தோறும் நம்முடைய இந்திய தேசத்திலே சுதந்திர தின விழாவிலே தியாகிகளை நினைவு கூறப்பட்டு அவர்களின் பெயரால் விருதுகள் வழங்கப்படக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஆண்டுதோறும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பிறர் நலம் நாடுவதுதான் தீனுல் இஸ்லாம் என்ற உன்னதமான ஒரு வழிமுறையை, வரலாற்று செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பைஹக்கி ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. எருமுக் யுத்தகலம், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பத்ர் யுத்தம் நடைபெற்ற பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரணியில் இருந்தார்கள். இப்பொழுது எருமூக் யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய படையில் தீனுல் இஸ்லாத்திலே இணைந்து இஸ்லாத்திற்காக வேண்டி படை வீரராக
இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். கடுமையான முறையிலே அடிக்கப்பட்டு மரண படுக்கையிலே இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உடல் உயிர் பிரியக்கூடிய அந்த கண்டிஷனில், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய நாவு முணுமுணுக்குகின்றது. தண்ணீர் தண்ணீர், எனக்கு யாராவது தண்ணீர் தாருங்கள் என்பதாக சொல்லி இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவு முணுமுணுக்குகின்றது. ஒரு நெருங்கிய உறவினர் கையிலே தண்ணீரை எடுத்து வந்து இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலே ஊற்றுவதற்கு முற்படுகிறார். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அருகாமையிலே அல் ஹிராஸ் இப்னு ஹிசாம் என்ற சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்பது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய காதிலே எட்டுகின்றது. தனக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தண்ணீர் தேவை. அருகிலே இருக்கக்கூடிய சகோதரன் தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்குகிறார். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவருடைய நெருங்கிய உறவினர் அந்த தண்ணீரை எடுத்து வந்து வாயிலே ஊற்றுவதற்கு முற்படக்கூடிய நேரத்திலே, எனக்கு வேண்டாம், எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் ஹிராஸ் இப்னு ஹிசாம் அவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குற்றுயிரும் கொலையுயிருமாக அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் பிறரை காண்பித்து அவருக்கு நீங்கள் தண்ணீர் கொடுங்கள் என்று சொன்னார். அவருக்கு கொடுப்பதற்கு செல்கின்றார் வந்த சஹாபி. அவருக்கு அருகாமையிலே ஐயாஸ் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய சஹாபி தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்கிறார். அது ஹிராஸ் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எட்டுகின்றது. அவர்களுடைய வாயிலே தண்ணீரை ஊற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரத்திலே, நீங்கள் அவருக்கு தாருங்கள், நீங்கள் ரபீஆக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல்லி ஹிராஸ் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கின்றார். தண்ணீரை கொண்டு வந்தவர் ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு செல்கிறார். சென்று அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் மௌத்தை தழுவிவிட்டார். அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது. சரி என்பதாக நினைத்துக் கொண்டு ஹிராஸ் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாவிலே அவருடைய வாயிலே தண்ணீரை கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றுவோம் என்று ஓடி வருகின்றார்கள். அவருடைய ரூஹும் பிரிந்து விடுகின்றது. இப்பொழுது முதல் நபர் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கலாம் என்பதாக வருகின்றார்கள். அவர்களுடைய ரூஹும் பிரிந்து கிடக்குகின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி பொது சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். இந்த நிகழ்வு குறித்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே சஹாபா பெருமக்களுக்கு மரணம் கண்ணுக்கு முன்பாக நின்ற நேரத்திலும் பிறர் நலத்தை நாடுவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது என்று மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் இந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அருமையானவர்களே, பிறர் நலத்தை நாடுவதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, முக்கியத்துவத்தை தன்னுடைய வாழ்நாட்களில் நடந்து காட்டியவர்கள் சஹாபா பெருமக்கள். இதை கற்றுக் கொடுத்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்கு சென்றதற்கு பிறகுதான், ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட குணநலன்கள், இப்படிப்பட்ட நாகரீகத்தினுடைய தகவல்கள் இந்த உலகத்திலே பிறந்தது. பெரியோர்களே, சகோதரர்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகுதான் சமூகத்தினுடைய அழகிய பாதுகாப்பான கட்டமைப்பு உருவானது. பெரியோர்களே, சகோதரர்களே, சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுநலத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்ற வரலாற்றுடைய செய்தி இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் சண்டை நடக்குது? சுயநலம். அருமையானவர்களே, என்ன இதில் சண்டையில் எவ்வளோ பெரிய சுயநலங்கள். உலகமே இன்னைக்கு பல்வேறுபட்ட கேஸ் தட்டுப்பாடு, எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு, எவ்வளோ பெரிய உயிர் சேதங்கள், எவ்வளவு கட்டடத்தினுடைய சேதாரங்கள், புனிதமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு கூட பல லட்ச ரூபாய்களை அதிகமாக செலுத்தி செல்லக்கூடிய ஒரு சூழல்.
இந்த போர் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நபர் தன்னுடைய வீட்டிலே நடைபெறக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அதிகமான கட்டணத்தை செலுத்திவிட்டு தான் ஊர் வரக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளி இருப்பது இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போர். இதற்கு என்ன காரணம்? சுயநலம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இதை முறியடித்தது இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். சுயநலம் என்பது இருக்கக்கூடாது, பொதுநலம்தான் எல்லோரிடத்திலும் வர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது இந்த ஹிஜ்ரத். மேலும் இந்த உலகத்திலே ஹிஜ்ரத்தின் மூலமாக என்ன பயன்கள் ஏற்பட்டது பெரியோர்களே, சகோதரர்களே? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மனங்களை மாற்றினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை புறக்கணிக்கவும் இல்லை, செல்வந்தர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவும் இல்லை. இருவர்களையும் இணைத்து அழகிய சமூக கட்டமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அது மதீனாவிலே நிகழ்ந்தேறி இருக்கின்றது. சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் மதீனாவிலே பெரும் செல்வந்தர். எந்த அளவுக்கு என்று வரலாற்று செய்தியை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு நிறைய தோட்டங்கள், நிலபுலன்கள் மதீனா நகரத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட பெரும் செல்வந்தர் சஅத் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவருக்கு இணையாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சகோதரராக அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு இணைத்து வைத்தார்கள். அந்த சஹாபியும் சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் தனக்கு நிறைய தோட்டங்களும் நிறைய நிலபுலன்களும் சொத்துக்கள் இருந்தும் அதை இரண்டாக பிரித்து ஒன்றை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என்னிடத்திலே தன்னம்பிக்கை இருக்கின்றது, கடை தெருவை காட்டுங்கள், நான் வியாபாரம் செய்து நான் உழைக்குகிறேன் என்று அவருடைய வரலாறுகள் நீள்கின்றது. இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாக மனிதனுடைய மனதை மாற்றினார்கள். இது போன்ற சொத்தை பிறருக்கு தன்னோடு சகோதரராக மக்கமா நகரத்தில் இருந்து வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய சொத்தில் பாதியை பிரித்து கொடுக்கும் அளவுக்கு அவருடைய மனங்கள் எவ்வளவு தூய்மையாக மாறியது. அந்த தூய்மையான மனதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாக நடந்த பயன்கள். பெரியோர்களே, சகோதரர்கள், ஹிஜ்ரி என்பது வெறும் வருடத்தினுடைய தொடக்க நாட்கள் அல்ல, அது வரலாற்றிலே புதிய அத்தியாயங்களை நமக்கு மத்தியில் அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, பல அற்புதமான தியாக சுவடுகள் இந்த ஹிஜ்ரத்திலே, இந்த ஹிஜ்ரியிலே அடங்கி இருக்கின்றது. அவருடைய தியாகம் இன்று நாம் எல்லாம் சலாமத்தாக இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாகத்தான் ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது நம்ம இடத்திலே இப்பொழுது வந்து இருக்கின்றது. இந்த ஆண்டை அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், புதிதாக வந்திருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1448ஆம் ஆண்டை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை இந்த ஆண்டிலே தந்து எந்த சிரமங்களும் எந்த நெருக்கடிகளும் சிக்கல்களும் இல்லாமல் சுபிச்சத்தோடு வாழக்கூடிய ஆண்டாக மாற்றி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படி ஆக்கி அருள்வானாக. இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு ஆஷூரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழன் வெள்ளி 2 நோன்பு வைக்க வேண்டும், ஆஷுராவுடைய நோன்பு இந்த மாதத்திலே. அது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு ஆஷூரா முகாலிஃபு ஃபீஹி யஹூத். ஆஷுராவுடைய நோன்பை நீங்கள் நோருங்கள், யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த காலங்களிலே யூதர்கள் மதீனா நகரத்திலே பிறை ஆஷுராவுடைய தினம் 10 அன்று அவர்கள் நோன்பு வைத்தார்கள்.
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9, 10 ஆகிய 2 நோன்புகளை நான் வைப்பேன். அது இந்த உம்மத்திற்கு நான் உபதேசமாக நான் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இல்லை, மரணத்தை தழுவிவிட்டார்கள். ஆக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்தது இந்த மாதம் பிறை 9, அதாவது வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 தினங்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்பிலேயே மிகவும் சிறந்த நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு 9, 10 ஆகிய 2 நோன்புகளை நோற்று நாம் நற்பணம் அடைவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.